கார்த்திகை மாதம்னாவே பெரும்பாலான வீடுகளை நாம கேட்பது அப்படிங்கிற மங்கள கோஷம்தான். கார்த்திகை மாதம்னாவே சபரிமலையும் திருவண்ணாமலையும் தான் எல்லோருடைய ஞாபகத்துக்கும் முதல்ல வரும். கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மழை வெளுத்து வாங்கும், கருமையான மேகங்கள் சூழ்ந்து மழை பொழியும் கார்காலம். அப்படிங்கிறனால தான் இந்த மாதத்துக்கு கார்த்திகை அப்படிங்கிற பெயரே வந்துச்சு. கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கடுமையான தவம் மேற்கொண்ட பார்வதி தேவி கார்த்திகை மாதத்துல வர கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினத்துல தான் சிவபெருமானோட இடபாகத்தை பெற்று சிவபெருமான் அர்த்த நாரீஸ்வரராக காட்சி தந்தாரு. அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்துல வர துவாதசி நாள்ல தான் மகாவிஷ்ணு துளசி தேவியை திருமணம் செய்து கொண்டார். அதனால கார்த்திகை மாதம் முழுவதுமே மகாவிஷ்ணுவை துளசியால் அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப